வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சண்முகநாதன் மிஷின் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸை பற்றி ஒன்றும் பயப்படவே வேண்டாம். பேசிக்காக ஃபார்முலாவை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நாம் சொல்லிக் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கணக்குக்குள்ளே போயிடலாம். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூபாய் 210 எனில் அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்காக ஃபார்முலா எழுதிடுறோம். தனி வட்டி ஃபார்முலா PNR டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு P நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை அப்படியே வச்சிடுறோம். N 3 ஆண்டுகள், R 14%ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் தனி வட்டி 210ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வர்றோம். டிவைடட் பை 3 × 14 ஈக்குவல் டு P. 7 14, 3 21, 0, 1 3 5 3 30. அப்போ 10 × 100 ஈக்குவல் டு P பை 2. இப்போ இதை அடித்தோம்னா 5. P ஈக்குவல் டு 500. அப்போ ஆப்ஷன் சி 500 கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம என்னென்னா நம்ம சேம் அதே ஃபார்முலா போடுறோம். SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ நமக்கு ஒரு சின்ன இதில் என்ன இருக்குன்னா, அவங்க மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க, நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியாது, வட்டியும் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ தனி வட்டியில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது ரெண்டு நமக்கு தெரியாது, அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க 6372. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா SI ஈக்குவல் டு 6372 மைனஸ் Pன்னு இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் இதில் இருந்து. அப்போ SI ஈக்குவல் டு 6372 மைனஸ் P ஈக்குவல் டு அசல் தெரியாது, அதை Pன்னு அப்படியே வச்சுக்கிறோம். N எத்தனை வருஷம், 3 வருஷம், 6% தனி வட்டி டிவைடட் பை 100. அப்போ நம்ம இதை என்னென்னா இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரோம். 6372 மைனஸ் P இன்ட்டு 100 ஈக்குவல் டு 18 P. இப்போ 6372 இன்ட்டு 100 மைனஸ் 100 P ஈக்குவல் டு 18 P. அப்போ 6372 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 118 P. இதை இந்த பக்கம் கொண்டு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ P ஈக்குவல் டு 6372 இன்ட்டு 100 டிவைடட் பை 118. இப்போ இதை நம்ம 2ஆல் அடிக்கிறோம். 2ஆல் அடித்தோம்னா 2 10, 9 18. இது 2ஆல் அடித்தோம்னா 3 2 6, 4 2, 2 16, மிச்சம் 6 12. அப்போ 3186 இன்ட்டு 100 டிவைடட் பை இது 59. இப்போ நம்ம இதை அடிக்கணும். அப்போ 3186 நம்ம 59 வகுக்கிறோம். அப்போ 5ஆல் போட்டோம்னா எவ்வளோ வரும், 295 டிவைடட் பை 23. பேலன்ஸ் 5. அப்போ 6ஆல் போட்டோம்னா நம்ம இப்போ 59 5 25 அதிலே போயிடும். அப்போ 4ஆல் போடுறோம். 4ஆல் போட்டோம்னா 236 டிவைடட் பை 0. அப்போ ஓகே 54 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 5400. அப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னா 5400. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். ஒருவர் ரூபாய் 10,000 ஆண்டிற்கு 9% வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அப்போ அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இதில் என்னென்னா 10,000 முதலீடு செய்கிறாரு. அப்போ அமௌண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம SI
ப்ளஸ் பி இது சேர்ந்தால் தான் நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ நமக்கு அவங்க பி கொடுத்துட்டாங்க. தனி வட்டி கண்டுபிடிச்சி அசலையும் தனி வட்டியும் கூட்டிட்டோம்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிரும். அப்போ 10,000 இன்ட்டு 3 வருஷம் 9% டிவைடட் பை 100 அடித்தோம்னா ஈக்குவல் டு 100 இன்ட்டு 3 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 27 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2700. இது வந்து தனி வட்டி. அப்போ அந்த வயதில் போடணும் மொத்த தொகையில். அப்போ அசல் வந்துட்டு எவ்வளவு 10,000 ப்ளஸ் தனி வட்டி 2700 12,700 இது. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. இது கொஸ்டின். நம்ம அந்த 2வது கணக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே போல் தான். அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இது ஃபார்முலா. அப்போ நம்ம அப்போ என்ன எழுதியிருந்தோம், நமக்கு வந்து அவங்க அசல் கேட்டுக்கிறாங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. அப்போ 10,080ன்னு கொடுத்துட்டாங்க. பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு 10,080 மைனஸ் பி. அப்போ 10,080 மைனஸ் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு என் வந்து எத்தனை 5 வருஷம், ஆர் வந்து 8 டிவைடட் பை 100. அப்போ 10,080 மைனஸ் பி இன்ட்டு 100 ஈக்குவல் டு இங்கே 40 பி 8 40. அப்போ இதில் வந்துட்டு 10,080 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 140 பி. ஏன்னா இது நமக்கு 100 பின்னு வந்துடும். இந்த பக்கம் வரும்போது இந்த மாதிரி ஆயிருங்களா, அதனால். அப்போ 10,080 இன்ட்டு 100 டிவைடட் பை 140 ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு செய்வர் அடிக்கிறோம். 7 2 14 5 2 10 0 4 2 8 1 7 7 7 49 அதுபோக மிச்சம் 1 7 14. அப்போ 72 இன்ட்டு 100 ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு 7,200. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.